சந்தோஷம். பெரும்பாலான தொழிலதிபர்கள் பரபரப்பாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு சற்று கூட நேரம் இருக்காது. இதே போல் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் பரபரப்பாகவே இருந்தார். ஒரு நடுத்தர வயதை கடந்திருந்தார். அவருக்கு பல முறை தங்கள் உடம்பை பற்றி கவனிக்க வேண்டும் என்று நிறைவாக சொன்னார்கள். அதை எதையும் கேட்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. நீங்கள் சற்று நேரம் தியானம் செய்யுங்கள், யோகா செய்யுங்கள், உடலுக்கு உண்டான சில உடற்பயிற்சிகள் செய்யுங்கள், எவ்வளவோ குடும்பங்கள் வற்புறுத்தியும் அவர் கேட்கவில்லை. இதை கவனித்த அவருடைய சக நண்பர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஊழியர்கள் சம்பள போதவில்லை என்றோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காகவோ வேலை நிறுத்தம் செய்தால் அந்த நிர்வாகம் இயங்காது, தடைப்பட்டு விடும் என்றார். ஆமாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதே போலதான் உங்கள் உடம்பு. நீங்கள் தேவையான நேரங்களில் அது கவனிக்காமல் தேவைப்படும் போது அது ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டால் உங்கள் உடல் என்ற இந்த தொழிற்சாலை இயங்காது, சிரமப்படுவாய். எனவே நேரம் இருக்கும்போது பயன்படுத்தி உங்கள் உடலையும் மனதையும் மேம்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள், தியானம், யோகா பயிற்சிகள் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் இந்த உடல் என்ற ஆலயம் சிறப்பாக இயங்கும் என்று சொன்னாராம். சிரித்து கொண்டே அதற்காக பழக்கப்படுத்திக் கொண்டாராம் அந்த தொழிலதிபர். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.